விருச்சிக ராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புரட்டாசி மாதம், அதாவது கன்னி ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த கன்னி ராசியுடைய அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் கன்னியில ஆட்சியும் உச்சமும் ஆகிறார். அதாவது புதனுடைய அதிதேவதை யாருன்னா மகாவிஷ்ணு, பெருமாள். பெருமாள் மகாவிஷ்ணுவுடைய அருள் நிறைந்த மாதம் புரட்டாசி மாதம். மகாலய அமாவாசை வருகிறது இந்த புரட்டாசி மாதம். அதாவது புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி தான் இந்த மகாலய அமாவாசை வருகிறது. இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள். அதே போல திலஹோமம் செய்வதற்கும், அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்கள் இருக்காங்களே, ஆத்மா சாந்தி அடையாதவர், அவர்களுக்கு திலஹோமம் செய்வதற்கும் இந்த மகாலய அமாவாசை உகந்ததாக சொல்லப்படுகிறது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அமாவாசைனா 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா நவராத்திரி, ஆதிபராசக்தியுடைய 9 அவதாரங்கள், அதாவது ஆதிபராசக்தியுடைய 9 வடிவங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த புரட்டாசி மாதம் தான் நவகிரகங்களில் சுக்கிரன் பிறந்தது. இந்த புரட்டாசி மாதம்தான் அதாவது மாந்திரிகத்தின் கடவுள் பத்ரகாளி அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதம்தான். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன், அந்த 6ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். எதையுமே 8ஆம் இடம் என்பது திடீர்னு நடக்கக்கூடிய நன்மையோ தீமையோ சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். பொதுவாகவே 8ஆம் இடம், ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவது சிறப்பில்லை. அதாவது முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும், இந்த மாதம் புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறை மலை மேலுள்ள முருகனை சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பு. வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அதாவது புது முயற்சிகள் தொடங்கும் பொழுதும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தொடங்குவது நல்லது. நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே மறைந்து காணப்படுகிறார். முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது மிகச்சிறப்பான பலனை செய்வார். 8ஆம் இடங்கிறது திடீர் நன்மையும் குறிக்கும், திடீர் தீமையும் குறிக்கும். 8ஆம் இடம் எதுவும் திடீர் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 8ஆம் இடங்கிறது மறைபொருள் ஞானம். மற்றவங்க யாருமே ரொம்ப குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக அதில் உள்ள கருத்தை கண்டுபிடிக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம் தான். ஏன்னா மறைபொருள் ஞானம் 8ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 8ஆம் இடத்திலே மறைவதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அதே போல 7ஆம் இடம் இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான் சுக்கிரன். அதாவது சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் நீச்சமற்று. எத்தனாம் தேதி வரைன்னா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரைன்னா. புரட்டாசி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் துலாத்திலே. அதாவது சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவில்லைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் சுபகிரகம் ஆட்சி பெறும் பொழுது மிக நன்மையான பலன்கள் ஏற்படும். அதாவது அவர் தான் 7க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதி வலுவடைஞ்சா என்ன, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். அதே போல நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பெருகும், கூட்டு தொழிலிலே ஆதாயங்கள் பெருகும். வாடிக்கையாளர்கள், முக்கியமாக வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, வியாபாரம் விருத்தியாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி வலுவடைவதால். அதே போல இந்த சுக்கிரன் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே குரு பார்வையுடன் சஞ்சரிக்கிறார். அது இதைவிட சிறப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சியில் சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11க்கும் அதிபதி யாருன்னா புதன். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைனா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பிறகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி புத ஆதித்ய யோகத்துடன் குரு பார்வையுடன் வலுவான நிலையில செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைனா 24ஆம் தேதி வரை. புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை 11ஆம் இடத்ததிபதி 11லே ஆட்சி உச்சம் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார்.
அதாவது கையெழுத்து ஒப்பந்தம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த கமிஷன், தரகு, ஏஜென்சி இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன்னா கமிஷன், தரகு, ஏஜென்சி சொல்லக்கூடியது. அதே போல் 11ஆம் இடம் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். 11ஆம் இடம் இந்த மாதம் 11ஆம் இடம் வலுவடைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 12 அதாவது 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் 11ஆம் இடத்திலே புத ஆதித்ய யோகத்துடன் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கிறார். கேதுவே இருந்தாலும் குருவுடைய பார்வையால் அந்த இடம் சுபத்துவம் அடைகிறது. ஆக 11ஆம் இடம் வலுவடைவதால் எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக இந்த காரியம் நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்குலாம் உடனே நடக்கக்கூடிய அமைப்பு. மனசில் எண்ணி 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 காத்திருந்தவங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 11ல் இருந்துனா, பொதுவாக சூரியன் 11ல் இருந்துனா நம்ம இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் குழந்தை ஆப்ரேஷன் போய் செய்து பெற அப்படின்லாம் போடும்போது லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வைப்பாங்க. ஏன்னா லக்னத்துக்கு 11ல் சூரியன் தான் எவ்வளோ பெரிய யோகா, எவ்வளோ பெரிய அவயோகம் இருந்தாலும், எந்த தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படிங்கிறதுனால 11ல் சூரியன் வைப்பாங்க. அப்படிப்பட்ட சூரியன் 11ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி. அதாவது உங்கள் ராசிநாதன் 8ல் மறைகிறாருங்கிறது கூட நிவர்த்தியாகி நல்ல யோகமான பலன்கள், அரசு வழி ஆதாயங்கள், அரசு அனுகூலங்கள், தந்தை வழி அனுகூலங்கள், தந்தை வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். ஆக முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மேலும் அது வெற்றியை பெறக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.